அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா தகவல் கேட்டால் இமெயிலில் ஓடிபி அனுப்புவதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே நம்ம ஒரு 10 ரூபாவை செலுத்தி ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வாங்கிக்க முடியும். அதற்கு காலக்கெடு அப்படின்னு பார்த்தோம்னா 30 நாள் இருக்கு. ஸோ இந்த 30 நாளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் நம்மளோட கம்ப்ளைண்ட் என்னவா இருக்கு, நம்ம ரெக்வஸ்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்மளோட மொபைல் நம்பரோ இல்லை நம்மளோட அந்த கம்ப்ளைண்ட் நம்பரையோ நம்ம போட்டோம்னா நம்ம எடுத்து பார்க்கலாம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ புதுசாக ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. என்ன நடைமுறை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நம்ம கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இனிமேல் ஓடிபி வருமா, சரிங்களா? இமெயில் நம்பரோ இல்லை நம்ம மொபைல் நம்பரோ கொடுத்தோம்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் பார்த்தோம்னா உடனே வரதில்லை, ரொம்ப நேரம் டிலே ஆகுது. மெயிலில் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா ஓடிபி இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து இந்த இடத்துல ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரு பிரச்சனை நமக்கு இந்த ஆர்டி ஆக்ட் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையே ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, கிரீமி லேயர் பிரிவினரை இடஒதுக்கீட்டிலிருந்து நீக்குவது குறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கிரீமி லேயர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தோம்னா அந்த ரிசர்வேஷனால நல்லா பெனிஃபிட் ஆகி இப்போ ஒரு அப்பர் கிளாஸ்க்கு வந்து போயிட்டாங்க. சரியா? இருந்தாலும் அந்த குடும்பங்கள் பார்த்தோம்னா இன்னமும் ரிசர்வேஷனால பெனிஃபிட் ஆகிட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்தை நம்ம ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ்லேருந்து விலக்கிட்டு யாருக்கு உண்மையாக போய் சேரணுமோ அவங்கள நம்ம வச்சுக்கணும் இல்லையா? அதான் இந்த கிரீமி லேயர் கான்செப்ட். 8 லட்ச ரூபா ஆண்டு வருமானம் அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் இந்த கிரீமி லேயர் தாண்டி போயிடுவாங்க. சரிங்களா? அவங்களுக்குலாம் அந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. அதான் நடைமுறை. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2004ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்குள்ள உட்பிரிவுகளை நீங்க ஏற்படுத்தக்கூடாது, அவங்கள சமமாக தான் நீங்க ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த தீர்ப்பை 2024 ஒரு 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்குள்ள உட்பிரிவுகளை நம்ம ஏற்படுத்திக்கலாம். சப் கிளாசிபிகேஷன் ஆஃப் எஸ்சிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அந்த தீர்ப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த சப் கிளாசிபிகேஷன் ஆஃப் எஸ்சிஸ் அப்படிங்கிறத பண்ணலாம். அதற்கான தரவுகள் இருந்துச்சுன்னா மாநில அரசாங்கங்கள் அதை பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா எஸ்சிக்கு 18% கொடுத்துருக்கோம். அதில் எஸ்சிஏ அப்படிங்கிறவங்களுக்கு 3% கொடுத்துருக்கோம் இல்லையா? இதுதான் இந்த உட்பிரிவு அப்படிங்கிற சப் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? அதை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க. அதே தீர்ப்பிலே இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு இந்த எஸ்சி எஸ்டி பிரிவுகளில் நமக்கு இந்த இடஒதுக்கீட்டில் பார்த்தோம்னா ஒரு சில பேர் வந்து அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பின்தங்கிய நிலையிலிருந்து இப்போ ஓரளவுக்கு நல்ல ஸ்டேஜுக்கே வந்துட்டாங்க. எஸ்சி எஸ்டி பிரிவுலையுமே நம்ம கிரீமி லேயர் அப்படிங்கிறத கொண்டு வரணுங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த கிரீமி லேயர் அப்படிங்கிறத பற்றி மறுபடியும் உச்சநீதிமன்றம் அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி இருக்காங்க. ஸோ அதை தான் இந்த செய்தியில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த வலிமையான பாஸ்போர்ட் அப்படிங்கிறதுல சிங்கப்பூர் முதலிடம், இந்தியா 85வது இடம். ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம்னா 85வது ரேங்க்ல இருக்காங்க. ஒரு நாட்டோட பாஸ்போர்ட்டை வச்சு எவ்வளோ நாடுகளுக்கு நம்ம விசா இல்லாமல் போக முடியும் அப்படிங்கிறத இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். அந்த வகையில் சிங்கப்பூர் முதல் இடத்துல இருக்காங்க, இந்தியா 85வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஏஐ உங்களை எப்படி ஏமாற்றுகிறது அப்படின்னு சொல்லி ஏஐயோட நெகட்டிவ் சென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து இன்டென்ஷன் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இன்டென்ஷன் எக்கானமி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நோக்க பொருளாதாரம் அப்படிங்கிறது. ஸோ இன்டென்ஷன் எக்கானமி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டிஜிட்டல் பிஹேவியரை சோஷியல் மீடியா ஜெயின்ஸ், சோஷியல் மீடியா கம்பெனிஸ் மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தேடுறோம்னா அது ரிலேட்டடாகவே நமக்கு கண்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கும், ரீல்ஸ் வந்துட்டே இருக்கும். ட்விட்டரில் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஃபுட்பாலை பற்றி பார்த்துட்டே இருக்கீங்கன்னா ஃபுட்பால் மட்டும்தான் உங்களோட ஃபீடு வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளோட டிஜிட்டல் பிஹேவியரை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதை டேட்டாவாக கலெக்ட் பண்ணி இதை ஏஐ கிட்ட ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வந்து அப்படியே நம்மளோட ப்ரிஃபரன்சஸ் என்ன, நம்மளோட லைக்ஸ் என்ன, டிஸ்லைக்ஸ் என்ன, எந்த வீடியோஸை பார்ப்போம், எந்த வீடியோஸை பார்க்க மாட்டோம், என்ன மாதிரியான கண்டென்ட்டை நம்ம ரொம்ப விரும்பி பார்க்குறோம், எந்த கண்டென்ட்டை ரொம்ப நேரம் பார்க்குறோம், எந்த கண்டென்ட்டை உடனே நம்ம ஸ்வைப் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஏஐ என்ன பண்ணும்னா டீட்டெயில்டாக பிரித்து கொடுத்துருவாங்க. இதை சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ் கிட்ட விற்கிறது அப்படிங்கிறது ஒரு செக்டாரா நமக்கு இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதுதான் இன்டென்ஷன் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்டென்ஷன் எக்கானமினால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட செலவுகள் பண்ணி இந்த ஏஐ சாஃப்ட்வேரை உருவாக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா லாப நோக்கத்துக்காக தான் உருவாக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணி நம்மளோட ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஷூஸ் நமக்காக சஜஷன்ஸில் வரும், நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் வரும், நல்ல நல்ல ஷார்ட்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாமே பார்த்தோம்னா நம்மளை அந்த பொருட்களை வாங்க வைக்கிறதுக்காக
அப்படியே நம்மளோட பிஹேவியரை மாத்துறது தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்டென்ஷன் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எக்கானமி அப்படிங்கிறது நமக்கு நல்லவங்க கையில இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இப்பயே பார்த்தோம்னா அரசியல் கட்சிகள் நம்மளுடைய கேம்பெயின்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா டிஜிட்டல்ல தான் போயிட்டு இருக்கு இல்லையா? நிறைய ட்விட்டர் தளங்கள்ல, ஃபேஸ்புக், யூடியூப் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு நமக்கு அரசியல் எல்லாமே. இப்போ இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் கையில, அரசியல் கட்சிகள் கையில இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் போறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க கட்சி சார்ந்த விஷயங்களா அப்படியே ஃபீட் பண்ண வைக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, பொய்யான செய்திகளை நிறைய அனுப்ப ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, இப்போ ஏஐ கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட டிஜிட்டல் பிஹேவியரை ஓரளவுக்கு மானிட்டர் பண்ணி எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு மேல இதை பெருசா ரெகுலேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். அடுத்தது இப்போ நம்மளோட வாய்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட பிரைவேட் டீடைல்ஸையும் வந்து ஏஐ மூலியமா ஃபீட் பண்ணி அதிலிருந்து நிறைய தரவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளோட ப்ரிஃபரன்சஸை நம்மளோட டிஜிட்டல் பிஹேவியரை மானிட்டர் பண்ணி அதை லாப நோக்கத்துக்காக மாற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் ரெகுலேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலை கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டீட்டெயில்டான ஆர்டிக்கல் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் படித்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெகுலேட் பண்ணணும். இந்த இன்டென்ஷன் எக்கானமி அப்படிங்கிறது ரெகுலேட் பண்ணணும். இன்டென்ஷன் எக்கானமி அப்படிங்கிறது ஒரு புது டேர்ம். அதோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறதையும் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நாளைக்கு டிஎன்எல் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.